வணக்கம். நான் ராஜா ஒளிப்பதிவாளர். இன்றைக்கி என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. நானும் மயிலாடுதுறையில் பக்கத்தில் தான் பிறந்தேன். அது என்னுடைய சொந்த ஊர். இன்றைக்கி எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஆதங்கத்தில் அவருடைய மனக்குமுறல்களை வெளியிட்டிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அதாவது ஒரு டிஎஸ்பி அவரே இப்படி சொல்லும்போது பொதுமக்களாகிய நம்ம என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பணிக்கு கொடுக்கப்பட்ட வண்டியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாகனத்தை பிடிங்கிக்கிட்டதா சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் பரவலாக பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்ம விவரமாக எதுவும் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா காவல்துறையை நாடுகிறோம். காவல்துறையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இது நடைமுறை. இப்போ காவலருக்கே ஒரு அதிகாரிக்கே இந்த நிலைமைன்னா அவர் யாருக்கிட்ட போய் சொல்லுவார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். மயிலாடுதுறை எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, இது தவறான தகவல், இது தவறான தகவல், இது தவறான தகவல்னு சொன்னதையே திருப்பி திருப்பி ஏதோ ஒரு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அது தவறான தகவல்களாகவே இருக்கட்டும். நீங்கள் ஒரு எஸ்பி, நீங்கள் தானே அந்த மாவட்டத்துக்கு காவல் தலைவர். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய காவலர்களுக்கு, உங்களுக்கும் கீழே பணிபுரிகிற அதிகாரிகளுக்கு நீங்கள் தானே பக்கபலமாக இருக்கணும். நீங்களே அவர் சொல்கிறது தவறு தவறு தவறுன்னா அதை நம்ப முடிகிற இடத்துல இல்லை ஒன்று. அடுத்தது, நீங்கள் அவர் என்ன புரோட்டோக்கால்லே இது கிடையாதுன்றாரு. எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது, எல்லாமே ஒரு புரோட்டோக்கால் இருக்குங்கிறீங்க. சாதாரண ஒரு புரோட்டோக்கால் நான் சொல்லட்டுங்களா? ஒரு ஏரியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அந்த ஏரியாவில் நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கணும்பாங்க. அது இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வந்தால் கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது புரோட்டோக்காலில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தானே டிஎஸ்பி சுந்தரேசன் செயல்பட்டுருக்க முடியும். ஐயா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களே, உங்களை போன்ற நேர்மையான அதிகாரிகள் சத்தியமாக இந்த காவல்துறைக்கு தேவை. உங்களுக்கு யாருடைய பக்கபலமும் வேணாம் சார். நீங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் 1000 போர்வாள்களுக்கு சமம். கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கான். எல்லாருமே போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுற முடியுமா? இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு இணையாக ஆயுதத்தை கையில் வச்சு இருக்கிற ஒரு தகுதியை இறைவன் காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் தான் கொடுத்துருக்காரு. அதுமாரி நீங்களாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த துக்கடாத்தனமான சும்மா மிரட்டலுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு உங்கள் காவல்துறை உங்களுக்கு உதவி செய்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக மக்களில் ஒருவனாகிய என்னை போன்ற எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுங்க சார். அது சத்தியமாக நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். திரு மாவட்ட எஸ்பி அவர்களே, உங்களுடைய வாகனத்தை இதை மாதிரி பிடுங்கிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு நீங்கள் நடந்து வருவீங்களா? பணி செய்வீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் சுந்தரேசன் சார், உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் மது விலக்கில் போய் வேலை செய்கிறீங்க. அது தப்பு தானே? மதுவை விலக்கலாமா? இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு இதில் மதுவை விலக்கக்கூடாது. நீங்கள் மதுவை ஆதரிக்கணும். அப்படி ஆதரிச்சிங்கன்னா நேரம் நீங்கள் ஏடிஜிபி ஆகிருப்பீங்க, டிஜிபி ஆகிருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சாராயம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நமக்கு அதை கண்கூடாக பார்க்குறோம். கவலையப்படாதீங்க. உங்களை போன்ற எத்தனையோ நேர்மையான காவல் அதிகாரிகளை நாங்கள் பார்க்குறோம் சார். உங்களை மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், செல்வராஜின்னு சொல்லி. இன்றைக்கி வட்டிக்கு வாங்கி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற ஒரு நேர்மையான அதிகாரி அவரை நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே சென்னையில் எத்தனையோ டிஎஸ்பி, எஸ்பி, ஏசி இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்காங்க. தன்னுடைய யூனிஃபார்முக்கு சோப்பு போடுறதுக்கு கூட அவங்க லஞ்சம் வாங்காத அதிகாரியும் இருக்காங்க. அதுக்கு நேர்மாறாகவும் இருக்காங்க. நாணயத்தின் 2 பக்கம் போல இருக்குது. உங்கள் நேர்மை உங்களை வழிநடத்தும். உங்கள் சத்தியம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. காவல்துறை உங்களுக்கு உதவியாக இருக்கோ இல்லையோ, பொதுமக்களாகிய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். தமிழக அரசுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மயிலாடுதுறை 6 மாவட்டம் முதல்வர் அவர்களே, உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், உங்கள் ஊர், உங்கள் துணைவியார் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நமக்கு ஒரு நல்ல காவலர், நல்ல காவல் அதிகாரி கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்களாம் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். தயவு செய்து அவரே இப்படி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இதில் அவர் எவ்வளோ யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெளிப்படையாக
ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னா அவருக்கு ஹையர் அத்தாரிட்டியில் இருந்தும் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் எவ்வளவு மன அழுத்தம் வருங்கிறத யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் திறமையற்றவராக இருக்க முடியாது. ஒரு டிஎஸ்பி வந்து எந்த போலீஸ்காரும் என் பக்கத்தில் இருக்க வேண்டாம், என்னுடைய பாதிப்பு எனக்கே வரட்டுங்கிறாரு. இதை விட ஒரு பெருந்தன்மை என்ன இருக்க முடியும்? அதனால் இந்த அதிகாரிக்கு தயவு செய்து இந்த டிஎஸ்பி அவர்கள் சுந்தரேசன் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவருக்கு முடிஞ்ச ப்ரொமோஷன் கொடுங்க. நேர்மையான அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வளர்த்து விடுங்க. அவங்க தான் இந்த நாட்டுக்கு முக்கியம். இந்த நாட்டோட கண்கள் அவர் தான். சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நம்ம பொதுமக்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம வீட்டில் தூங்குறோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது போலீஸ்காரர் ரோட்டில் கால் கடுக்க நிற்கிறாங்க பாருங்கள். அதனால தான் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட தூங்குறோம். இது பொதுமக்களுக்கும் பொருந்தும், முதல்வருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். டிஎஸ்பி ஐயா அவர்களே, சுந்தரேசன் ஐயா அவர்களே, உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு உதவி செய்தாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ½ ஹவர் போட்டிருந்த போலீஸ்காராக இருந்தவர். எங்கள் ஃபேமிலியே போலீஸ் ஃபேமிலி. அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஒரு போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் வெளியில் கூட சொல்ல முடியாது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா இதுவும் எங்களுக்கும் தெரியும். உங்கள் நேர்மையும் சத்தியமும் உங்களை வழிநடத்தும், வாழ வைக்கும். கவலையே படாதீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான ஆதரவு என்றும் உண்டு. மயிலாடுதுறை மக்களே, தயவு செய்து சொல்கிறேன், இந்த டிஎஸ்பி ஐயா திரு சுந்தரேசன் அவர்களுக்கு பக்கபலமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அவருக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருங்க. நம்ம 5 வருஷம் ஓட்டு போடுறோம், அந்த எம்எல்ஏ நம்மளை ஏமாத்துறான்.